வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 41 இன்ச்சு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அவங்கள நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கினிங்கன்னா எப்போவுமே நமக்கு இதே அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம். ரெக்டாங்கிள் மாதிரி அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிறனால ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துட்டு அதில் இவங்களுக்கு 9 இன்ச்சு ஸ்லீவோட உயரும். அது வச்சுட்டு இங்கேருந்து, அதாவது இது 2 ஃபோல்டிங் பண்ணணும். 2 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இது வரைக்கும் அளந்து பார்த்தா நம்மளுக்கு 8.75 இருக்கணும். அது 3 இன்ச்சு டவுனில் இங்கேருந்து இங்கே அளந்தோன்னா 7.75 இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இங்கே எழுதி வச்சுக்கணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது நம்ம ஒல்லியான குண்டான பிரிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 6 இன்ச் அவங்களோட கை சுற்றளவு. இங்கே 1.5 இன்ச் துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம அப்படியே நோட்ஸ் பண்ணி எழுதி ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஃபோல்டு போடணும். நான் கிளாத்லேயும் சொல்லித்தரேன். இது ட்ராயிங் தான். தெரியாதவங்க நீங்கள் ட்ராயிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே எப்படி கட் பண்ணுன்றது இதில் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஷோல்டரோட அளவு 6.25, 2.5 இன்ச்சு கட் பண்ணது போய் 3.75 இன்ச்சு துணி நமக்கு இருக்கும். 6.25 இன்ச்சு ஆம்கோல் உயரத்தில் 8.75 நம்மளுக்கு ஆம்கோலோட அளவு வரணும். இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த 8.75 அதுதான் நம்மளுக்கு இங்கே வரணும். அப்புறமா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இவங்களுக்கு 7 இன்ச்சு பேக் நெக்கோட உயரம். மார்பு சுற்றளவு 10.75. மீதி கிளாத் 7.5 இன்ச்சு இருக்கும். 14.5 இன்ச்சு உயரம். ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு. நம்மளுக்கு இங்கே 6.25 போச்சுன்னா மீதி இங்கே 8.5 இருக்கும். 1/2 இன்ச்சு நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கு, இங்கே மடிக்கிறதுக்கு அதெல்லாம் சேர்த்துட்டு நான் இங்கே 9 எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டு பேக்கை போட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்டோட உயரம் 10.75 இருக்கணும். இந்த கப் ஷேப் 3.25, 1.5 இன்ச்சு இந்த பக்கம், 1.5 இன்ச்சு இந்த பக்கம் டாட் மார்க் பண்ணிக்கின்னு இங்கேருந்து ஊக்கைப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 3 + 1 4 வரும். 1/2 இன்ச்சு இங்கே துணி மடித்து தைக்கிறது, பிடிச்சி தைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். அப்போது நீங்கள் 3 கூட எழுதிக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறோமோ அந்த அளவு மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் நெக்கோட உயரம் 5.5, அதே தான் மார்பு சுற்றளவு 10.75 வரும். எக்ஸ்ட்ரா இங்கே 1.5 இன்ச்சு துணி விடுவாங்களா, அதையும் சேர்த்து இங்கே வரைஞ்சிக்கணும். கீழே யோக்கு, அந்த யோக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். 10.75 நமக்கு யோக்கோட அளவு. 4.5 இன்ச்சு உயரம், 10.75 இன்ச்சு அகலம். அதில் நம்ம வரைஞ்சிக்கணும். இங்கே இந்த 4.5 இன்ச்சு இங்கே தூரம் பார்த்தீங்களா, இந்த ஷேப்புக்கு அப்படி இங்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு, ஊக்குக்கு ஒரு 1.5 இன்ச்சு, இதெல்லாம் வெட்டி நம்ம வச்சுக்கணும். அப்புறம் நெக்குக்கு கிராஸ் பீஸுங்க ஒரு 6 பீஸு நம்ம எடுத்து வச்சுக்கணும். 1.5 மீட்டர் துணியில் 1.5 மீட்டரில் இருக்கணும் இந்த கிராஸ் பீஸ். அப்போ நமக்கு நெக்குக்கு கரெக்டாக வரும். இதுதான் ட்ராயிங்கு. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சிங்கன்னா அப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வச்சு நான் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் அளவு ப்ளவுஸு. ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ப்ளவுஸு கீழே போட்டு வச்சுருக்கேன். எப்படி மார்க் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம விட்டுணும். விட்டுட்டு இந்த உயரம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு துணி இங்கே மடித்து தைச்சி எம்மிங் பண்ணுறதுக்கு இங்கே இடம் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போட்டு இந்த துணி ரோஸ் கலர் துணி நான் கட் பண்ணிக்க இல்லைங்களா, அது பத்தலை துணி, அதனால் நான் ஒட்ட வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் பீஸ் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த ப்ளூவில் நான் பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டா ஸ்லீவோட அளவு இதுதான். அப்படி நீங்கள் இன்ச்சு டேப்பால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னா இன்ச்சு டேப்பை வச்சு இங்கேருந்து இது வரைக்கும் அளந்து பார்க்கணும். 8.75 இருக்கா அப்படின்ட்டு. 8.75 கரெக்டாக வரும். இங்கேருந்து 7.75 இருக்கா அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் 6.5 இன்ச்சுக்கு ப்ளஸ் 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 8 இன்ச்சு எல்லாத்தையும் நம்ம இன்ச்சு டேப்பால் ஒரு தடவை கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். இப்போது இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த ப்ளவுஸை போட்டுட்டு
இப்போ ஸ்லீவ் எப்படி நிறைய பேர் கட்டிங் பண்ணி காட்டுங்க அப்படின்றாங்க. நான் சிங்கிளாலாக இருந்து கட் பண்ணி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எனக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா போட முடியல. இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். பேசிக் தெரியாதவங்களுக்கும் நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன். அதை பார்த்தும் கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் மட்டும் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எல்லாமே வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பேசிக் நல்லா கற்றுட்டிங்கன்னா அப்புறமா டிசைன் வந்து நல்லா நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டுத்துனே டிசைன் தான் கற்றுக்கணுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் வந்து பேசிக்கை நல்லா தருவாயிட்ட பிறகு டிசைன் ப்ளவுஸு ஒன்றா நீங்கள் கற்றுக்கலாம். அதுவும் நான் வந்து போடுறேன். ஆனால் அது நான் எப்படி தைக்கணுன்றது மிஷினில் சொல்லி தரத்துக்கு இன்னும் அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் வாங்கிட்ட பிறகு நான் ஸ்டிச்சிங்கும் நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டு இந்த கவர் தட்டு எப்படி வெட்டுறது பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஃப்ரண்ட்டு அதாவது ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுக்கு ஸ்கேலே ரெடியாக விற்கிது. நீங்கள் இந்த ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அதை பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கின்னு இந்த வளைவை கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் கிடச்சிடும். மேலே வந்து வர்றது பேக் சைடு, கீழ்ப்பக்கமாக வர்றது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. ஸ்லீவுக்கு இதுதான் வந்துட்டு உண்டான ஸ்கேலு. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம பேக் வெட்டதை பற்றி பார்க்கலாம். இப்போ பேக் எப்படி வெட்டணுன்றது பாருங்கள். இப்போது ஆல்ரெடி நானே இந்த பிங்க்கு கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அளவு ப்ளவுஸு. இப்போது இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். இவங்களோட ஒயரை நம்ம நோட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, 14.5. அதை பார்த்துக்கோங்க. 14.5 ஒயரம் இருக்கா அப்படி பார்த்துட்டு ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச்சு விடணும். விட்டுட்டு நெக்கோட ஒயரம் நான் பாருங்கள் 7 நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 7 வந்துட்டு இங்கே நெக்கோட ஒயரம் இருக்கணும். மீதி கிளாத் வந்து இங்கே 7.5 இருக்கணும். இங்கே மடிச்சு ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கணும். இந்த பாருங்கள், அக்குலாண்டை வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே கீழே இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் இங்கே விடணும். 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். இங்கே வந்து இந்த பாருங்கள் கிராஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டாட்டு பிடிக்கிற பிளேஸு. அதாவது இங்கே டாட் பிடிக்கிறீங்களா பேக்கு, அதுக்கு இந்த அளவு வந்து நம்மளுக்கு 3/4 இன்ச்சு இருக்கணும். அதனால் நம்ம இப்படி கிராஸாக போட்டுட்டு அதோட அளவு இங்கே தனியாக நிற்கும். இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்கு. அளவு ப்ளவுஸை போட்டு நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். இதை பாருங்கள், ஷோல்டர் 1/2 இன்ச்சு, நெக்கோட ஒயரம், பாடியோட ஒயரம், அக்கல் சைடுக்கா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஆம்கோலோட அளவு மொத்தத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைனிங் துணியை அதாவது அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ண வேண்டியது தான். நம்ம வேணும்னா இன்னொரு தடவை வந்து இன்ச்சு டேப்பால் கரெக்டாக இருக்கா அப்படி கூட செக் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இன்ச்சு டேப்பால் வச்சு இங்கிருந்து இது வரைக்கும் 10.75 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டார்க்காக போட்டுக்கணும் பார்த்தீங்களா, 10.75 இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஷோல்டாண்டை இருந்து இது வரைக்கும் 14.5 இருக்கா, 1/2 இன்ச்சு அங்கே போய்ட்டு 14.5, 1/2 இன்ச்சு கீழே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 7 இன்ச்சு நெக்கு, 7.5 இன்ச்சு துணியோட நம்மளுக்கு உடம்புல துணி நிற்கும் இல்லைங்களா, அதோட அளவு அது 7.5 இன்ச்சு இருக்கா அவ்வளோதான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஷோல்ட்ரு இது 2.5 இன்ச்சு, மீதி 3.25 இன்ச்சு, 6.25. ஒன்றுன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு பக்காவாக கரெக்டாக இருக்கும். சில பேர் கட் பண்ணி காட்டுன்றதுனால நான் இந்த வந்து கட்டிங் வீடியோவை நான் போடுறேன். கொஞ்சம் சரியாக தெரியலனாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நான் மேலே பொறித்துட்டு உங்களுக்கு அழகாக தெளிவாக காட்டலாம். இல்லட்டா எனக்குன்னு யாருன்னா ஒரு அசிஸ்டண்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் இந்த வீடியோலாம் அழகாக எடுக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கட்டிங் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும். எந்த லூஸ் இல்லாத டைட் கரெக்டாக எப்படி சொல்கிறது, பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்.
ஒரு கையில் கேமரா வச்சுன்னு ஒரு கையில் கட்டிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்காக நான் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஒவ்வொரு மார்க்காக நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 6.25 இன்ச்சு உயரம். நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் பார்த்தேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை, எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. எப்போவுமே நான் ஜாக்கெட்லேயே எழுதி காட்டுவேன். இந்த தடவை நான் பேப்பரில் எழுதி உங்களுக்கு காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் வெட்டலாம் வாங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, எழுதி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதே தான் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது பேக்கை கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் ஒரு மார்க்கு, 4 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கணும். அதாவது ஷோல்டர் சைடு, ஊக்கைப்பட்டி சைடு அடிக்கிறமே அந்த சைடு, கீழே யோக்கு தைக்கிற சைடு, இங்கே ஊக்கு பக்கம் ஊக்கை பட்டி தைக்கிற சைடு, இங்கே வந்து யோக்கு க்ளோஸ் பண்ணுற சைடு, 4 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இங்கேருந்து 3 இன்ச்சு இதை பாருங்கள் மேலே நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும். இதுதான் வந்து இங்கே யோக்கு வர ப்ளேஸு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாருங்கள் ஊக்கை பட்டிக்கு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பேக்கை கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா ஃப்ரண்ட்டு, ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட்டு வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போது இதை வச்சுட்டு இன்னொரு ஸ்லீவை இன்னொரு ஃப்ரண்ட்டை எப்படி வெட்டுறது பார்க்கலாம். இதை பாருங்கள், 5.5 இன்ச்சு நெக் உயரம், 5.5 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ட்ராயிங்கில், அதே தான் 5.5 இன்ச்சு. அதே மாதிரி மிட் பாயிண்ட் வந்து 10.75, அதை பாருங்கள் 10.75 மார்க் பண்ணின்னு 10.75 மார்க் பண்ணின்னு 3.25 உயரம், அப்போ 14 இன்ச் வரும். நெக்ஸ்ட்டு ஊக்கை பட்டியாண்டிருந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் 3, 1.5, 4.5, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்றோமா, அதனால் சேர்த்து 1/4 இன்ச்சு விட்றோமா, அதனால் 5 வரும். இது 1.5, இது 1.5, இது 10.75, 3.25, அவ்வளோதான். அப்புறமா இங்கே ஆம்கோல் சைடுக்க வந்துட்டு 1/4 இன்ச்சு நம்ம வந்துட்டு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த இடத்துல வந்து வளைச்சி வெட்டிக்கணும். அவ்வளோதான். பேக்லேருந்து இங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு மொத்தமே நான் இங்கே சொல்லிட்டேன், நான் ட்ராயிங்காக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வரும். பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட கட்டிங். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணும் போது பார்த்து, ஏற்கனவே கட் பண்ணியிருந்தால் அதில் இருக்கிறத அப்படி நம்ம பண்ணணும். அப்படி இல்லாட்டா மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டு ட்ராயிங் பண்ணியிருந்தோன்னா அதை அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணும் போது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்ணிங்களோ அதே தப்பு நிகழும். அதனால் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். என்ன மார்க் பண்ணிக்கிறோமோ அதை கரெக்டாக கட் பண்ணணும். சிஸ்ஸர் எடுத்து முதல்ல சின்னதாக கட் பண்ண பழகுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் பண்ணாலும் சில பேருங்களுக்கு இந்த வளைவு நெளிவெல்லாம் வராது. ரவுண்டு கட் பண்ணி பாருங்கள், பானெக் கட் பண்ணி பாருங்கள், அப்புறமா முக்கோண நெக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நெக்காக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்ஸர் பிடிக்கிற அந்த பக்குவம் வந்து வந்துடும். வந்துட்ட பிறகு ஈஸியாக வளைஞ்சி நெளிஞ்சு நம்ம இஷ்டம் போல் கை பேசும். எப்படி நம்ம சமையல்லாம் செய்யும்போது எந்த ஒரு கணக்கில்லாத இவ்வளோ உப்பு போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும், ரசம் நல்லாயிருக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி தான் எந்த ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது வந்து நான் 25 வருஷமாக செய்யறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதுவே எனக்கு டெய்லரிங் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையுமே நான் செய்வேன். ஏன்னா நான் அவ்வளவு பிடிச்சி நான் இதை செய்கிறேன். அதனால தான் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சு எல்லாருக்கும் என்னால் தைச்சியும் தர முடியுது. நீங்கள் அதே மாதிரி இதில் இன்வால்வ் ஆகி நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டும் இப்போது வெட்டிட்டோம். அதுக்கப்புறமா யோக்கு இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு யோக்கு வெட்டிக்கோங்க. கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க, ஊக்கை பட்டிக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்றது பார்ப்போம். ஆல்ரெடி இவங்க வந்து எனக்கு 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நான் தைச்சிட்ட பிறகு தான் இந்த கட்டிங் வீடியோவே எடுத்தேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காக எல்லாமே ஃபுல்லாக சொல்லி போடலான்ட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டாட்டை பிடிக்கணும். நம்ம அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இருங்க உங்களுக்கு நான் ட்ராயிங்கோடு காட்டுறேன். இதோ இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் வந்துட்டு இந்த டாட் பிடிக்கிறது. அதே மாதிரி இதில் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்துட்டு இந்த டாட்டு.
இதோ அக்லாண்ட பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டாட்டு. இந்த 3 டாட்டும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிடிச்சிடணும். இது வந்து ஐப்பட்டி, இது வந்து ஊக்குப்பட்டி. ஆப்போசிட்டாக நம்ம வந்து இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு, இந்த பாருங்கள், ஷோல்ட்ரு ரெண்டுத்தையும் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். 2 தையல் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு பேக்குக்கு வந்து இந்த பாருங்கள், பேக் 1/2 இன்ச்சு துணி விட்டோம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச்சு துணி எடுத்துக்கின்னு இந்த மாதிரி ஃபால்ஸ்ன்னு கொடுத்து நம்ம வந்து தைச்சிக்கணும். அப்படியே மடித்து தைச்சா சில பேருக்கு வந்து கோணமாலாம் போகும், இடுப்பு தூக்கம் செய்யும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஸ்டிப்னஸ்ஸு கரெக்டாக கிடைக்கும். தைச்சோடனே இந்த மாதிரி இந்த பாருங்கள், தைச்சோடனே இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வரும், அழகாக வரும். இதுதான் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம முடிச்சிட்டோங்களா. அதுக்கப்புறமா இப்போ யோக்கு தைக்கணும். யோக்கு எப்படி தைக்கணுன்றது பாருங்கள். நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, 10.75, இது வந்து 4 இன்ச்சு உயரத்தில். இது வந்து நம்ம எடுத்துக்கணும் 3 பீஸ் எடுத்துக்கணும். 3 பீஸை அடிச்சு திருப்பிட்டு ஊக்கை பக்கத்துலேருந்து அப்படியே தைச்சின்னு வந்து இந்த சைடு பக்கம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அங்கங்கே இங்கே இந்த மாதிரி அறுக்காத்து போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த வளையும். இது வந்து பெண்டு இல்லைங்களா, வளையும். அதனால் இந்த அறுக்காத்து போடணும். இது 2 பக்கமும் யோக்கை தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊக்குப்பட்டி தைக்கணும். ஊக்குப்பட்டியை வந்து 1.5 இன்ச்சு துணி எடுத்துகிட்டு அடிச்சு திருப்பணும். அதாவது மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்பணும். இந்த மாதிரி திருப்பினா இந்த பாருங்கள், இப்படி திருப்பினா இந்த மாதிரி வரும். அடிச்சு திருப்பணும். இப்போது பாட்டம் தைச்சோம் இல்லைங்களா, ஃபால்ஸன்னு, அதே மாதிரி தான் ஊக்குப்பட்டி. இந்த மாதிரி திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐப்பட்டி. இந்த பாருங்கள், ஐப்பட்டி வந்து உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக புரட்டி போட்டு தைக்கணும். அதுக்கு 2 தையல் போட்டுக்கணும் அடையாளத்துக்கு. அந்த சென்டரில் நம்ம வந்து ஐ கட்டணும். இதுதான் ஐ கட்டிய ஐ தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாருங்கள், கழுத்து தைக்க போகிறோம். கழுத்துக்கு கிராஸ் பீஸு சொன்னோம் இல்லைங்களா, கழுத்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி தான். அது பாருங்கள், மேலே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த மாதிரி வரும், பிசுறு வரும். நம்ம அதை வந்து வெட்டி எடுத்துடணும். இதுக்கப்புறமா கழுத்தை சுற்றி ரவுண்ட் நெக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு கழுத்து முடிஞ்சிட்ட பிறகு எம்மிங் எப்படி பண்ணுன்றது பார்க்கும். இதில் வந்து நம்ம எம்மிங் பண்ணல. எம்மிங் பண்ண ப்ளவுஸை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், எம்மிங் வந்து இந்த மாதிரி போட்டு வாங்கி தான் நம்ம எம்மிங் பண்ணோம். அப்போ தான் ஒரு தையல் விட்டால் கூட நம்மளுக்கு வந்து அப்படியே நிற்கும். நீங்கள் அப்படியே எம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்றா இருந்தாலும் எல்லாமே அறந்து போடும். இந்த மாதிரி தான் நம்ம எம்மிங் பண்ணோம். நான் எம்மிங் கிளாஸ் கூட எடுத்திருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள், உள்ளே இருக்கும். அந்த மாதிரி எம்மிங் பண்ணி முடித்த உடனே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம என்ன நெக்கு வெட்டினோமோ அந்த மாதிரி நெக்கு அழகாக கிடைக்கும். எம்மிங் பண்ணுறதுலேயும் ஒரு நீட்னஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எம்மிங் பண்ணணும். எம்மிங் பண்ணி முடித்த பிறகு ஊக்கு கட்டணும். இந்த ஊக்கு வந்துட்டு இந்த சந்து நம்ம ஃபில்லப் பண்ணி அப்படியே தைக்கணும். இது ஒரு சந்து, இங்கே ஒரு சந்து, 3 சந்தையும் நம்ம டாக்கை போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தைக்கணும். அப்போ தான் வந்து ஜாக்கெட்டே கிழிஞ்சாலும் ஊக்காராத மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தைக்கணும். நெக்ஸ்ட்டு ஐ எப்படி தைக்கணும்னா, அதை பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஐ. சில பேர் ப்ளவுஸ்லேயே வைப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. நூலில் நீங்கள் தைக்கிறது தான் நல்லது. இதை பாருங்கள், ஐனா கீழ்ப்பக்கம் கோத்து எடுத்து இங்கேருந்து மேல் பக்கம், அதாவது ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி போய் வந்து டாக்கா போட்டுக்கணும். போட்டுட்ட பிறகு 5 தடவை போயிட்டு வந்தால் போதும். போயிட்டு ஒரு வாட்டியும் உள்ளே போய் வந்து சுருக்கு போட்டுக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஐ கிடைக்கும். இந்த ஐ எப்படி கட்டுதுன்றது கூட நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கங்க. பேசிக் தெரியாதவங்களுக்கு தான் நான் எல்லாமே சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி தைக்கிறதுன்றது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே காட்டியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சு இந்த பாருங்கள், கப்பு ஷேப்பெல்லாம் கூட இந்த மாதிரி அழகாக வரும். கிராஸ் பீஸ் வேணுன்றவர்கள் கிராஸ் பீஸ் போடுங்க, நேர் பீஸ் வேணுன்றவர்கள் நேர் பீஸ் போடுங்க. இதுதான் வாங்க தைக்கிற முறை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.